பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து கர்த்தர் இந்த புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த மாதத்திலும் தேவனாகிய கர்த்தர் ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை இந்த நாளில் நாம் வாசித்து அதை தியானித்து அதற்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அந்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் 8வது வசனம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் நித்திய கிருபையுடன் நமக்கு இரக்கம் செய்வேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிருபை என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. தகுதியில்லாத ஒருவர் மேல் தகுதியுள்ள உயர்ந்த ஒருவர் காட்டும் இரக்கம்தான் கிருபை என்று அழைக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த கிருபை என்பதற்கு அதாவது அது எதை குறிக்கிறது என்று சொல்லி பார்த்தா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் பாராட்டின அந்த இரக்கம் தான் கிருபை என்று அழைக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தகுதியில்லாத நம்மிடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காட்டுகிற அன்பு தான், இரக்கம் தான், அது கிருபை என்று அழைக்கப்படுகிறது. அந்த கிருபை நித்திய கிருபை என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை இந்த உலகத்தின் மனிதர்களுக்குள்ள கூட நம்மிடத்துல ஒரு சில இரக்கங்களை காட்டியிருக்கலாம், அதாவது அன்பை காட்டியிருக்கலாம். ஆனா அந்த இரக்கமும் அந்த அன்பும் அது நிரந்தரமானது அல்ல, அது தற்காலிகமானது, அது மாயானது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மேல் பாராட்டுகிற அந்த இரக்கமோ அது நித்திய கிருபையா இருக்கிறது, அது நிரந்தரமானதா இருக்கிறது, அது மாறாததா இருக்கிறது. அப்படிப்பட்ட மாறாத இரக்கத்தையும் கிருபையையும் அன்பையும் நான் உனக்கு காட்டுவேன் என்று சொல்லுகிறதாக தான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த கிருபை யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். இந்த கிருபை யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும்? முதலாவதாக நான் ஒரு வேத வசனத்தை வாசிக்கிறேன். 32ஆம் சங்கீதம் 10வது வசனம். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யார் யாரெல்லாம் கர்த்தரையே நம்பி இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த கிருபை, நித்திய கிருபை கிடைக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்கிறது. நீங்க கர்த்தரையே கர்த்தரையே நம்பி இருக்கீங்களா? கர்த்தரையே உங்களுடைய நம்பிக்கையாய் கொண்டு இருக்கீங்களா? கண்டிப்பா அந்த கிருபை உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. இரண்டாவதாக 86ஆம் சங்கீதம் 5வது வசனம் நான் வாசிக்கிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபை யாருக்கு கிடைக்கும் என்றால், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கிடைக்கிறதா இருக்கிறது. நீங்க ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கீங்களா? கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்து கொண்டிருக்கிறீர்களா? கண்டிப்பா கர்த்தருடைய கிருபை உங்களை நோக்கி வருகிறதா இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்கிறது. மூன்றாவதாக 103ஆம் சங்கீதம் 11வது வசனம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அப்படிப்பட்ட உயர்ந்த கிருபையை அவருக்கு பயப்படுகிற தம்முடைய பிள்ளைகள் மேல் கர்த்தர் காண்பிக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. நீங்க கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறீங்களா? பொல்லாப்பை விட்டு விலகி கர்த்தருக்கு பிரியமானதையே செய்து நீங்க ஜீவிக்கிறீங்களா? கண்டிப்பா கர்த்தருடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையில பெரிதாய் காணப்படும் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, நான்காவதாக 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது. கிருபையானது அநேகருடைய சோத்திரத்தினால் பெருகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். நீங்க கர்த்தரை துதிக்கிறீங்களா? அதிகமாய் கர்த்தரை சோத்திரிக்கிறவர்களா இருக்கீங்களா? கர்த்தருடைய நாமத்தை அதிகமாய் மகிமைப்படுத்துகிறவரா இருக்கிறீங்களா? உங்கள் மேல் கர்த்தருடைய கிருபை பெருகும் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. நாம் கர்த்தரை நம்பி இருக்கிறோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோமா?
கர்த்தருக்கு பயந்து நாம் ஜீவிக்கிறோமா, கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோமா என்று சொல்லி நாம் இந்த நாளில் சோதித்து பார்க்க வேண்டும். அப்பொழுது கண்டிப்பா கர்த்தர் நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லுகிறாரே, அந்த கிருபை நமக்கு கிடைக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் அல்ல, அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யும், அல்லது அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுக்கும் என்று சொல்லி நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். முதலாவதாக ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. அதாவது ஆதியாகம புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், நோவா என்ற கர்த்தருடைய தாசனுக்கு கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். அதாவது நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது நிமித்தம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, கர்த்தர் சொல்லுகிறார் ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம், உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். அதாவது மிகுந்த ஜல பிரளயம் வந்து உலகமே அழிந்த சூழ்நிலைகளில் தேவனாகிய கர்த்தர் நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் பாதுகாத்து கொண்டார் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. அதற்கு காரணம் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தருடைய கிருபை நமக்கு இருந்தால் என்ன நடக்கும் என்றால், நாமும் நம்முடைய குடும்பமும் பாதுகாக்கப்படுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எப்படி நோவாவும் அவருடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டார்களோ, அதே போல கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்தால் நாம் நம்முடைய குடும்பம் முழுவதும் பாதுகாக்கப்படுவோம். அப்போ கர்த்தருடைய கிருபை நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாக்கிறதாய் காணப்படுகிறது. இரண்டாவதாக நான் ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகம புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனம், கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றை குறித்தும் சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, யோசேப்போடே கர்த்தர் இருந்து அவன் மேல் கிருபை வைத்தார் என்று சொல்லி. அதாவது கர்த்தருடைய கிருபை யோசேப்புக்கு இருந்தது நிமித்தம் சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைத்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபை நமக்கு இருந்தால் மனுஷருடைய தயவு நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரம் அல்ல, கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும், கர்த்தருடைய கிருபை நமக்கு இருந்தால் நாம் செய்கிற அனைத்து காரியங்களையும் தேவனாகிய கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில எதை செய்தாலும் தோல்வியாய் முடிகிறதா? கர்த்தருடைய கிருபைக்காய் இந்த நாள் நாம் காத்திருக்கும் போது கர்த்தருடைய கிருபை மாத்திரம் நம்மில் இருந்தால் நாம் எதை செய்கிறோமோ அந்த காரியத்தை கர்த்தர் ஜெயமாக முடிய பண்ணுவார். அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அப்போ மனுஷர் மேல் நமக்கு மனுஷரிடத்துல நமக்கு தயவு கிடைக்கிறதற்கும் நம்முடைய காரியங்கள் வாய்க்க பண்ணுகிறதற்கும் கர்த்தருடைய கிருபை நமக்கு தேவையா இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. மூன்றாவதாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதாவது சங்கீத புஸ்தகம் 89ஆம் சங்கீதம் 20 முதல் 20, 21 மற்றும் 28, 29 வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோட உறுதியாய் இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும், என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலைநிற்கவும் செய்வேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத வசனத்துல தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வேத புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது அதிகமான கிருபையை பெற்றவர், நித்தியமான கிருபையை, நிச்சய கிருபையை பெற்றவர், அதாவது தாவீது என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தாவீதுக்கு அருளிய நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த தாவீது கர்த்தருடைய கிருபையை அதிகமாய் பெற்றிருந்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அந்த கிருபை என்ன செய்தது என்று சொல்லி நாம் வாசித்தால், அதாவது என் கிருபை என்றென்றைக்கும்
என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்களுள்ள மட்டும் நிலைநிற்கவும் செய்வேன். அப்போ அதாவது தாவீதுக்கு தேவனுடைய கிருபை கிடைத்தது நிமித்தம் அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் செய்தார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு தேவனுடைய கிருபை கிடைத்ததானால் நம்மை கர்த்தர் சந்ததியாய் தலைமுறையாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்கு போதுமானவர். அப்போ கர்த்தருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை சந்ததியாய் ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளது என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. அந்த கிருபை இந்த நாளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய எப்படி நோவாவுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டதோ அதுபோல நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்படவும், எப்படி யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்து அவருடைய காரியத்தை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினாரோ அதுபோல நம்முடைய காரியங்கள் வாய்க்க பண்ணவும், நம்முடைய சந்ததி முழுவதும் உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தருடைய கிருபை நமக்கு தேவையா இருக்கிறது. தாவீதுடைய சந்ததியும் கர்த்தர் தலைமுறையாக ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அதாவது தாவீதுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் சதா காலங்களிலும் கிருபை செய்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ சந்ததியாக கர்த்தருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில தொடர வேண்டும் என்றால் நாம் அந்த கர்த்தருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும், கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும், கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும், கர்த்தரை சோத்தரிக்க வேண்டும். இந்த காரியத்தை நாம் செய்து இந்த மாதத்துல இந்த நித்திய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அதாவது நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லி கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் என்று சொன்ன வேத வசனத்தை இந்த நாள்ல நாம் ஜபத்தின் மூலமாய் சுதந்திரத்துக் கொள்ள போகிறோம். நாம் ஜெபிக்கலாம். ஜீவனுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை சோத்தரித்தும் அது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறப்பா. ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே சோத்திரம். இந்த ஆண்டவரே மாதத்தின் முதலாவது நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க கொடுத்திருக்கிற இந்த வேத வசனத்திற்காய் சோத்திரம். நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே, அந்த கிருபை ஆண்டவரே இந்த ஆண்டவரே சோத்திரையா நாளில் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திற்கு தாங்க ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே சோத்திரம் இந்த மாதத்துல எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே உம்மை நம்பி ஜீவிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை உம்மை நோக்கி கூப்பிட்டு எப்பொழுதும் உம்மை பற்றி கொள்ள நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பயந்து ஜீவிக்கும்படி நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்மை துதித்து சோத்தரித்தும் அது நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்களுக்கு அதிகமாய் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நோவாவை பாதுகாத்த, நோவாவுடைய குடும்பத்தை பாதுகாத்த கிருபை ஆண்டவரே எங்களையும் பாதுகாக்கும்படி, எங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கும்படி உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே அப்பா யோசேப்போடு கூட இருந்த ஆண்டவரே எல்லாருடைய கண்களிலும் அவருக்கு தயவு கிடைக்க செய்து அவருடைய காரியங்களை வாய்க்க பண்ணின கர்த்தருடைய கிருபை எங்கள் மேலும் இருந்து எங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணும்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, தாவீதோடு கூட இருந்து தாவீதுக்கு ஆண்டவரே சோத்திரம் சதா காலங்களிலும் சந்ததியாய் ஆண்டவரை ஆசீர்வதித்து உயர்த்தின ஆண்டவரே. ஆண்டவரே அந்த கிருபை ஆண்டவரே எங்களையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து எங்களுடைய சந்ததியும் உயர்த்தி ஆண்டவரை உமது நாமத்தை மகிமைப்படுத்த செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேன் என்று சொன்ன இந்த வசனத்தை ஆண்டவரே சோத்திரம் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து ஆண்டவரே சோத்திரம் இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே துதிக்கிற உண்டான சகல ஆசீர்வாதங்களையும் நாங்கள் இந்த மாதத்தில் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் கண்டிப்பாக இந்த வேத வசனத்தின்படி இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். God bless you.